வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகள். இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட். இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டில் பெருசாக இன்றைக்கி எதுவும் இல்லை. ஹெஸ்புல்லாவோட ஒரு தாக்குதல் மட்டும்தான் இன்றைக்கி தேதிக்கு வர வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட். அதை தாண்டி காசா பகுதியை இஸ்ரேல் எதற்காக இப்படி அபகரிக்க கபலீகரம் செய்ய துடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குது. அந்த முக்கியமான செய்தியை தான் இன்றைக்கி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோட தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. ஹெஸ்புல்லா நேற்று பார்த்தீங்கன்னா 85வது முறையாக இஸ்ரேலின் படைத்தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்களில் பல்வேறு சேதங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த இராணுவ தளங்கள், அந்த பகுதியில் இருந்த அயன் டோம் மற்றும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் டேட்டா சென்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க இந்த 85வது தாக்குதல். அதாவது ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இராணுவ முகாம் மீது அடிக்கிறாங்க. நேற்று அடித்தது மொத்தத்தில் 85வது முறை. இந்த கடந்த 3 மாதங்களில் அவர்களின் தாக்குதல் 85வது தடவையாக இஸ்ரேல் மீது நடந்திருக்கு. இதை தொடர்ந்து இஸ்ரேல் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாமல் தான் உட்காந்துருக்கிறாங்கன்னு வைங்களேன். அது ஒரு பகுதி. முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்ட்டூன் படம் போடுறேன். அந்த கார்ட்டூன் படத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். Why West supports Israel unconditionally. Western governments support Israel because of humanity. Also because of the Ben Gurion Canal Project, which is Israel's initiative to construct a new canal aimed to boost their economy. It's expected to generate approximately annual revenue of $6 billion. The canal offers Western governments a superior alternative to the Suez Canal, which will solidify their control over the world's most crucial shipping route. To construct the canal, Israel must reroute it to avoid Gaza, preventing potential economic growth in the Palestinian territory. The Gaza Strip is seen as problematic for the canal project, so Israel wants to take over Gaza in the name of self-defense and use the land for their canal project. And the cheapest way to build this canal is by using nuclear explosives. This will bring in billions of dollars, but it will come at the cost of millions of innocent Palestinian lives. Historically, Arab countries used the Suez Canal to pressure the West. But the new canal gives the West more flexibility in Middle East. This allows them to destabilize Middle East and expand their imperialism. பார்த்துட்டிங்களா? இந்த கார்ட்டூன் படம் வேடிக்கைக்காக எடுக்கப்பட்டது அல்ல. இதுதான் உண்மையான ஒரு கள நிலவரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா என்ற தேசம் உருவாவதற்கு முன்பாக, அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க கண்டத்தில் அவர்களுக்கு பெருசாக அதாவது தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா போன்ற எந்த நாடுகளிடமும் பெரிதாக எந்த வளமும் கிடையாது. அங்கேருந்து எதையும் ஏற்றுமதி பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. அந்த இடங்களை பூரா செட்டில்மெண்ட்டுக்காக தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே உள்ள காலகட்டங்களில் பார்த்தோம்னா அந்த ஐரோப்பிய நாடுகளிலேருந்து கப்பல்கள் வரும்போது சுமார் 6 மாதங்கள் ஆகும்.
லண்டன்லேருந்து பாம்பே போர்ட்டுக்கு வர்றதா இருந்தால் 6 மாதம் கப்பலில் வரணும். அப்படி வந்தால் தான் அவங்களால இந்தியாவுக்கு வர முடியும், சைனாவுக்கு போக முடியும், இப்படி பல இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்தியா வந்து அவர்களுக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்தது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அங்கே ஃபுல்லாக செட்டில் ஆகி நம் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார்கள்ன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் தான் பார்த்தீங்கன்னா 1859 தொடங்கி 1869 10 ஆண்டுகளில் அந்த சூயஸ் கால்வாய் அப்படின்றத கொண்டு வராங்க. இந்த சூயஸ் கால்வாய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆரம்பத்தில் அந்த சூயஸ் கால்வாய் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஏன்னா அவங்க தான் பணம் போட்டு அந்த கால்வாயை வெட்டினது. அந்த கால்வாய் வெட்டப்பட்டதன் பிறகு நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், பயண தூரம் என்பது ரொம்ப எளிதாக விட்டது. அவர்களுக்கு பல மாதங்கள் வந்து மிச்சமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1959 இந்த கால்வாய் வந்து எகிப்து வசம் வந்து விட்டது. இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை தேசியமயமாக்கிட்டாங்க. தேசியமயமாக்கி எகிப்து நாட்டின் முழு கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி சூயஸ் கேனால் இருக்குது. அதாவது எகிப்து நாடு முடிவு பண்ணால் ஒரு கப்பலை உள்ளே அலோவ் பண்ணலாம், இல்லைனா அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு. அதுவும் அதன் பிறகு அந்த கால்வாய் வந்து இரட்டை போக்குவரத்து வழியாக மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து ஒன் வேயாக தான் இருந்தது. ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அந்த கப்பல் வெளியே போனதுக்கப்புறம் தான், அந்த வெளியே செல்லும் கப்பல்கள் சென்று முடித்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வரும் கப்பல்கள்லாம் வர முடியும். இப்படி தான் மாற்றி இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை 2 வேயாக மாற்றிட்டாங்க. கப்பல்கள் ஒரு சைடு போயிட்டே இருக்கும், இன்னொரு சைடு வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சு அதன் பிறகு ஃபுல்லாக எகிப்து கண்ட்ரோலில் இருக்குது. எகிப்து நாட்டுக்கு இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சுமார் $9.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் 9.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த சூயஸ் கால்வாயில் வசூல் செய்யப்படக்கூடிய டோல் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், எக்ஸ்பிரஸ் ஹைவேல போனோம்னா டோல் கட்டிட்டு தானே போகிறோம். அதே போலவே சூயஸ் கேனால் வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றால் டோல் கட்டணும். இப்போ இந்த டோல் கட்டணம்னா கட்டணம் இருக்குல்ல, அந்த கட்டணத்தின் மூலமாக வரக்கூடிய வருவாய் மட்டும் எகிப்து நாட்டுக்கு $9.64 பில்லியன். அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்புறம் 1 மில்லியனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா 10 மில்லியன், 100 மில்லியன், அப்புறம் 1 பில்லியன். ஆக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 போட்டு 12 சைபர் போட்டுருக்கும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அந்த கால்வாயின் நடக்கக்கூடிய போக்குவரத்தின் மூலமாக வருது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னா எகிப்து என்ன பண்ணணும்னா கால்வாயை மூடிடுவாங்க. இது வந்து 1970 இதே மாதிரி ஒரு தடவை மூடினாங்க. அதுக்கப்புறமா திரும்பி திறந்தாங்கன்னு வைங்களேன். இப்படி மேற்கு உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சூயஸ் கால்வாய் வந்து ஒரு பெரிய வசதியாக இருந்தது. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், இந்த செங்கடல் உள்ளேயே நுழைய விடாமல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி போராளிகள் கப்பல்களை தடுக்கிறாங்க. அப்போ செங்கடலுக்குள்ளேயே போக முடியலன்னா செங்கடலுக்குள்ளே போனால் தான் சூயஸ் கால்வாய்க்கே போக முடியும். இப்போ இது வந்து மறுபடியும் அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துது. இந்த சிக்கல்களுக்காகவே 1960 இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன மேற்கத்திய நாடுகள் எப்போ எகிப்து கண்ட்ரோல் போயிடுச்சோ அப்போ அதை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது, இன்னொரு கால்வாய் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னா அப்போவே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கால்வாய் திட்டத்தின் காரணமாகத்தான் இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து அன்கண்டிஷனலாக ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கால்வாய்க்கு பேர் பென் குரியன் சீன்னு அதில் போட்டிருந்தாங்க அந்த காணொலியில். அது சி கிடையாது, ஆக்சுவலாக ஜி தான். குரியன், டேவிட் பென் குரியன், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பெயரில் ஒரு கால்வாயை உருவாக்குவது. எப்படி உருவாக்குவதுன்னா இந்த படத்தை நல்ல க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். செங்கடல் போய் முடிகிற இடத்துல அது 2ஆக பிரியுது, புரியுதுங்களா? 2 கல்ஃபாக பிரியுது. கல்ஃப்னால் அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தமிழில். வளைகுடான்னு சொல்லலாமா? ஆமாம், வளைகுடா. பே ஆஃப் பெங்கால்னா விரிகுடா, இது உள்ளே சுருங்கி போகுதுன்றதுனால வளைகுடான்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கல்ஃப் இருக்குது. ஒரு கல்ஃப் வந்து கல்ஃப் ஆஃப் சூயஸ், இன்னொரு கல்ஃபோட பேர் வந்து கல்ஃப் ஆஃப் அக்காபா அப்படின்றது தான் அந்த இன்னொரு கல்ஃபோட பேர். இந்த கல்ஃப் வந்து இஸ்ரேலோட எல்லையில் வந்து தொடுது. இப்போ இவர்களின் நோக்கம் என்னென்னா ஒரு 160 மைல் நீளத்துக்கு இதில் ஒரு கால்வாயை போடணும். இந்த கால்வாய்க்கு போகிற வழியில் நடுவில் குறுக்க காசா இருக்குது.
அப்போ இந்த கால்வாய் வந்து அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி போய் இப்படி வளைஞ்சு இப்படி போகுது. அப்போ இப்படி வளைஞ்சு போகிறதுக்கு பதிலாக காசாவை காலி பண்ணிட்டா இப்படி நேராக உள்ளே போயிடலாம். புரியுதுங்களா? ஆக இந்த பென் குரியன் கால்வாயை உருவாக்குவதற்கு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் பூரா உதவிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை பற்றி கவலை இல்லை. நீ வந்து ஒரு கால்வாய் வெட்டணும்னா வெட்டிக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக என் வீட்டுக்கு உள்ளேயா வெட்டுவேன் நீ? நான் இங்கே குடியிருக்கிறேன், பொதுமக்கள் நலனுக்காக தானே சார் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டை இடிச்சிட்டு என் வீட்டுக்குள்ளேயே ரோடை போடுவியா நீ? புரியுதுங்களா? பொதுமக்கள் நலன் கூட இல்லை, இது உலக நாடுகளின் வணிகத்துக்கு உண்டான நலன். அந்த வணிகத்தின் நலனுக்காக பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாட்டையே சுடுகாடாக்கி அதற்கு உள்ளாக ஏன்னா முதல்ல கூட நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நேச்சுரல் கேஸ்னாங்க. நான் அப்போல்லாம் நம்பலை. ஏன்னா நேச்சுரல் கேஸில் வந்து அவ்வளோ பெரிய சந்தை இருப்பதாகவும் தெரியவில்லை. இன்னொன்று என்னென்னா, நேச்சுரல் கேஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து வெளியே வரும்போதே எரிய ஆரம்பிச்சிடும். அப்போது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதில் பெரிய சந்தை இருப்பதாக தெரியவில்லை. எண்ணெய் இருந்ததுன்னா ஓகே, எண்ணெயாவது சந்தைப்படுத்த முடியும். நேச்சுரல் கேஸில் அவ்வளோ பெரிய சந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சில அறிஞர்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க. ஆனால் அப்போவும் எதுக்கு இந்த இடத்த காலி பண்ணுறான் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்று தான் முக்கிய காரணம். அதாவது இந்த பென் குரியன் அப்படின்ற கால்வாயை உருவாக்கியாச்சுன்னா எகிப்தோட தொல்லை இல்லாமல், இல்லை எகிப்தோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கணுன்ற அவசியம் இல்லாமல் இன்னொரு கால்வாயும் இருக்குது. இவன் தடை போட்டான்னா அந்த கால்வாயில் போய்க்கலாம், அந்த கால்வாயில் பிரச்சனைனா இந்த கால்வாயில் போய்க்கலாம் அப்படின்னு 1க்கு 2 கடல் வழி, புதிய கடல் வழிகள் உருவாகட்டும் அப்படின்றதுக்காக தான் இவர்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. நீ கடல் வழியை உருவாக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு தீர்வு வந்து என்ன, சரியான முறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யணும். அந்த மக்களை அழித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் இப்போ மேற்கத்திய நாடுகள் களமிறங்கியிருக்கு. யாரோ ஒரு அப்பாவி முஸ்லீமோ அப்பாவி கிறிஸ்டியனோ தானே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறான், போட்டு தள்ள அவனை அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருந்து அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு செயல், அதாவது இதை செஞ்சால் என்ன நடக்கும், எகிப்துக்கு வரக்கூடிய அந்த வருஷத்துக்கு சுமார் $10 பில்லியன் டோல் அங்கே வராமல் இஸ்ரேலுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ டோலை அங்கே கட்டிக்கலான்ட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ என்ன ஆகும், அதாவது அந்த கால்வாய் வழியாக ஒரு ஆண்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருட்களின் மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? $1 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் எவ்வளோன்னா 100,000 கோடி. 100,000 கோடி டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அந்த சுயஸ் கால்வாய் வழியாக போகுது. இப்போ இந்த புது கால்வாயை உருவாக்கிட்டால் அதன் மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு $10 பில்லியன் வந்து இஸ்ரேலுக்கு ஆண்டு வருமானமாக வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த கால்வாய்க்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூரா அழிக்கிறாங்க. யார்? பாலஸ்தீன மக்களை பூரா அழித்து ஒழித்து விட்டு அந்த இடத்துல கால்வாயை போட்டு இவங்க கப்பல் ஓட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் நாம் கடுமையாக கண்டிக்கிறோம். இதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற அப்டேட்டுகளும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.